குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா எலக்ட்ரிசிட்டியோட செகண்ட் பார்ட் பார்த்தலாம். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன பார்க்கலாம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பார்க்கணும். ஒரு செல் இருக்கு அப்படின்னா அதில் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். இதில் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம புக்கில் கன்வென்ஷனல் கரண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னும் போது சர்க்கியூட் அவுட் சைடில் பாசிட்டிவ் டு அவுட் சைடில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். இன்சைட் த செல் என்ன ஆகும்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரியா? இதுக்குள்ள போகும்போது தான் உங்களுக்கு அந்த எலக்ட்ரோலைட்லாம் இருக்கும். அதுதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டரா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் தான் ஞாபகம் வச்சுங்க. அவுட் சைட்ல பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இன்சைட்ல நெகட்டிவ் டு பாசிட்டிவ் கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே அப்போசிஷன் ஆஃபர்ட் பை த எலக்ட்ரோலைட் ஆஃப் த செல். ரெசிஸ்டன்ஸ்னாலே அப்போசிஷன். இங்க வந்து எலக்ட்ரோலைட் ஆஃப் த செல் கெமிஸ்ட்ரியில நம்ம பார்த்துருப்போம். ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், நடுவில் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸால வர ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். Larger the separation between the electrodes of the cell, more the length of the electrolyte through which the current has to flow, consequently have the higher internal resistance. நம்ம resistance formula தெரியும். R is equal to rho L by A. Resistance is directly proportional to length. இங்கேயும் இப்ப எலக்ட்ரோட ரெண்டு தூரமா இருந்துச்சுன்னா அந்த லென்த் அதிகமா இருக்கும், ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லென்த் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதால ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், கிரேட்டர் த கண்டக்டிவிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட் லெஸர் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதோட கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், ஈஸியா அட்ராக்ட் பண்ணும் அயான்ஸை. ஸோ ஈஸியா அட்ராக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்கும், அப்போ ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, internal resistance of the cell is inversely proportional to the common area of electrodes dipping in the electrolyte. Inversely proportional to the common area. Dipping அப்படின்னும் போது அந்த கெமிக்கல்ஸ்குள்ள எவ்வளவு டிப் ஆயிருக்குன்றத பார்க்கணும். சரியா? அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லிக்விட்குள்ளதான் அந்த அயான்ஸ் டிராவல் நடக்க போகுது. சரியா? நெக்ஸ்ட் விஷயம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ். இந்த எலக்ட்ரோட் மெட்டீரியல் இருக்குல்ல, இதையும் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் செல்ஸ் இன் சீரிஸ் பேரலல்ல கரண்டோட ரிலேஷன்லாம் டெரைவ் பண்ணுவோம். ஸோ இந்த சர்க்கியூட் சிம்பிளா இருக்கும். இது வந்து இஎம்எஃப் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இஎம்எஃப் அப்படின்னும் போது ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோடும் இருக்காது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது க்ளோஸ்டு சர்க்கியூட்டா ஆக்ட் ஆகும். இஎம்எஃப்ல வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது டிபெண்ட் அப்பான் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க இருக்கிறது இஎம்எஃப். அந்த பேட்டரியை மட்டும் நம்ம அந்த செல்லை மட்டும் அதுல இருக்கிற வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது இஎம்எஃப் தான் எப்பவுமே அதிகமா இருக்கும். அந்த செல்லுக்குள்ள இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அங்கேயே ஒரு பொட்டன்ஷியல் டிராப் இருக்கும். எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் டிராப் கேபிட்டல் வி. அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் வி பிளஸ் கேபிட்டல் வி அப்படின்னா கேபிட்டல் வி பிளஸ் ஸ்மால் வி. கேபிட்டல் வின்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸால வர்றது. இ இஸ் ஈக்குவல் டு இதை என்ன பண்ணிக்கலாம், ஐ கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து ஐ ஸ்மால் ஆர்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இ இஸ் ஈக்குவல் டு ஐ காமனா எடுத்தோம்னா ஆர் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். இந்த ஐ மட்டும் வேணும், கரண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா இஎம்எஃப் டிவைடட் பை ஆர் பிளஸ் ஆர். ஓம்ஸ்லா ஃபார்முலா மாதிரியே தான் வரப்போகுது. வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் தான் வரப்போகுது. ஐனா வி பை ஆர்னு வருமா. ஸோ இங்க வந்து இஎம்எஃப்னு வரப்போகுது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர் பிளஸ் ஆர். நெக்ஸ்ட் விஷயம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம டெரைவ் பண்ண அதே ஃபார்முலா தான். இஎம்எஃப் அப்படின்னும் போது கேபிட்டல் வி பிளஸ் ஸ்மால் வின்னு எடுத்துப்போம். அதே தான் பண்ணுவோம். கேபிட்டல் வின்னும் போது ஐ ஆர், ஸ்மால் வின்னும் போது ஐ ஸ்மால் ஆர். இதுல இஎம்எஃப் ஐஆர் வேணும்ல, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேணும். அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐஆர் மட்டும் நான் இந்த சைடு எடுத்துட்டு வந்தேன்னா
இல்லை இது இப்படியே இருக்குன்னு வச்சுங்க, இ மைனஸ் ஐஆர் வரப்போகுது. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்மளுக்கு ஸ்மால் ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வச்சு கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ரிலேஷன் கூட எடுத்துக்கிறேன். இ இஸ் ஈக்குவல் டு பி கேபிட்டல் பி பிளஸ் ஸ்மால் பி. ஸ்மால் பியை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐஆர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஐ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். இப்போ ஐஆர் மட்டும் இங்கே இருந்துட்டோம். ஐஆர் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் பியா. ஸோ இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிவைடட் பை பி. இந்த சைடும் பி, இந்த சைடும் பி. பி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். பி இஸ் ஈக்குவல் டு ஓம்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு ஐ கேபிட்டல் ஆர், கேபிட்டல் பின்றதால. அப்போ இதை ஒன்னோட ஒன்று டிவைட் பண்ணும்போது இ பை பி மைனஸ் பி பை பி இன்னொரு ஸ்டெப் கூட போட்டுக்கலாம். பி பை பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர் டிவைடட் பை, இந்த பிக்கு பதில் ஐ கேபிட்டல் ஆர் போட்டுக்கிறேன். இந்த ஐயும் ஐயும் கேன்சல் ஆகிடும். இ பை பி மைனஸ் 1 இன்டூ ஆர் பை கேபிட்டல் ஆர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தானே வேணும். ஸோ அப்போ ஸ்மால் ஆர் மட்டும் இந்த சைடு வச்சுன்னா இ பை பி மைனஸ் 1 இன்டூ கேபிட்டல் ஆர். அதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்கும். டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் பை த வோல்ட் மீட்டர் மெத்தட் அப்படின்னும் போது என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலால நம்மளுக்கு என்ன தேவை, கேபிட்டல் இ பி தேவை. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். இபி எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா, இன்றது இஎம்எஃப் எப்போ மெஷர் பண்ணுவாங்கன்னா, நோ கரண்ட் இஸ் ட்ரான், ஓப்பன் சர்க்கியூட். சரியா? இப்போ கீயை க்ளோஸ் பண்ணிட்டு மெஷர் பண்ணும் போது அங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட் செல் பார்த்தோம். செல்லோட காம்பினேஷன் இது வரைக்கும் நம்ம கெப்பாசிட்டரோட காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் பார்த்துருக்கோம். இப்போ செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், ரெசிஸ்டரும் சீரீஸ் பேரலல் பார்த்துருப்போம். சரியா? இப்போ செல்ஸ் இன் சீரீஸ் பேரலல்ல ஃபர்ஸ்ட் சீரீஸ் பார்த்தலாம். சீரீஸ் என்ன இருக்குன்னா, ஒன்னோட ஒன்று நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கனெக்ட் ஆயிரும் இருக்க போது. கனெக்ஷன் இது மாதிரி தான் இருக்கா. இப்போ என் டு எண்ட், ஸோ தட் சேம் குவான்டிட்டி ஆஃப் கரண்ட். சீரீஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், கரண்ட் வந்து எப்பவுமே சேம் கரண்டா இருக்கும், பொட்டன்ஷியல் மட்டும் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதோட டெரிவேஷனும் நம்ம பார்த்தலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி வந்து ஆட் ஆகிட்டே போகும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் வந்து ஆட் ஆகிட்டே போகும். அதை வந்து இப்போ டெரைவ் பண்ணலாம். ஸோ இங்க பி இருக்கா, இந்த பியை பி இஸ் ஈக்குவல் டு V1 V2 V3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எப்பவுமே இந்த பெரிய ஈக்குவேஷன் கேபிட்டல் இனா கேபிட்டல் பி பிளஸ் ஸ்மால் பி. சரியா? ஸோ இப்போ இதுல இருந்து கேபிட்டல் பி மட்டும் இந்த பொட்டன்ஷியல் ட்ராப், இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் ட்ராப் வேணும் அப்படின்னும் போது பி இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் ஸ்மால் பி. இப்போ சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, கரண்ட் ஐ சேமா இருக்கும்னு தெரியணும், பொட்டன்ஷியல் வந்து ஆட் ஆகிட்டே போகும். இந்த இடத்துல 3 செல்ஸ் இருக்குல்ல, அப்போ V1 V2 V3ன்னு போட்டுக்கிறேன். இப்போ V1 அப்படின்னும் போது இந்த இடத்துல இது என்ன இருக்கும் பாருங்க, கேபிட்டல் பி தானே. கேபிட்டல் பின்னும் போது இந்த இ அப்படியே இருந்துச்சு, இந்த ஸ்மால் பி இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிருக்கும். அப்ப கேபிட்டல் பி அப்படின்னும் போது இ மைனஸ் பி அப்படின்னு போட்டுக்கலாம். V1 அப்படின்னும் போது இ மைனஸ் ஸ்மால் பி. ஸ்மால் பி அப்படின்னும் போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால வர்றது IR1 போட்டுக்கிறேன், இங்கேயும் E1 போட்டுக்கிறேன். இதே மாதிரி V2 V3யும் போட்டுக்கலாம். V2 போது E2 மைனஸ் IR2, V3 போது E3 மைனஸ் IR3. அப்ப இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நான் வர பாருங்க, இதை V நே கூட எடுத்துக்கிறேன். கேபிட்டல் V இஸ் ஈக்குவல் டு V1க்கு பதில் E1 minus IR1 plus E2 minus IR2 plus E3 minus IR3. செல்ஸ்ல இருக்கிற E1 E2 E3 ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். E1 E2 E1 plus E2 plus E3. இந்த மைனஸ் ஐயை மட்டும் நான் காமனா எடுத்தேன்னா
R1 plus R2 plus R3 வரப்போகுது. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்தனா இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஈக்குவேஷன் 1 நம்ம எப்படி மென்ஷன் பண்ணிருக்கலாம் பாருங்க. இதை கூட அப்படியே கம்பேர் பண்றேன். ஈக்குவேஷன் 1 இந்த b இந்த சைடு அப்படியே போட்டுக்கிறேன். e மைனஸ் ஸ்மால் b ஐ ஸ்மால் ஆர்ன்னு போட்டோன்னா இப்போ இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஈக்குவலண்டா இருக்க போது. இது ஈக்குவலண்ட். அப்ப e ஈக்குவலண்ட் அப்படின்னும் போது நான் ஆகுது எத்தனை செல் இருக்கோ அத்தனை செல் அப்படியே ஆட் ஆயிடுது. e1 plus e2 plus e3 r ஈக்குவலண்ட்னா வருது r ஈக்குவலண்ட். அதே மாதிரி r1 plus r2 plus r3. ஸோ செல்ஸ் இன் சீரீஸ்ல ஈக்குவலண்ட் இஎம்எஃப்னா எத்தனை செல் இருக்கோ அத்தனை செல்லோட இஎம்எஃப் ஆட் ஆகிட்டே போகும். ஆனால் அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதில் இன்னொரு லாஜிக் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்கிட்ட நம்ம பைக் பேட்டரி இருக்குன்னு வச்சுங்க, அது 12 வோல்ட் இருக்கும். சரியா? 12 வோல்ட் இருக்கும். இப்போ சப்போஸ் பைக் பேட்டரி ட்ரை ஆயிடுச்சு, அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம குட்டி பேட்டரி இருக்கு பாருங்க, செல்லுக்கு 1.5 வோல்ட் பேட்டரி. அந்த 1.5 வோல்ட்டை 2 கனெக்ட் பண்ணா 3யா, ஒரு 6 கனெக்ட் பண்ணா 1.5. இதை ஒரு லைனா நம்ம கனெக்ட் பண்றோம்னு வச்சுங்க, 1.5 1.5 3. இதே மாதிரி எத்தனை வரணும்? 3 4 செட்டு, 4 2s are 8. 1.5 into 8 பண்ணனா 8 5 40 12 வோல்ட் வந்துடும். இப்போ இந்த 12த்தையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணனா பைக் ஸ்டார்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுறதால அதோட வோல்டேஜ் கிடைக்காது, வோல்டேஜ் கம்மி ஆயிடும். சரியா? ஸோ செல்ஸ் இன் சீரீஸ்ல இந்த ரெண்டு விஷயம் கிளியரா தெரியணும். ஈக்குவலண்ட் இஎம்எஃப் வந்து ஆட் ஆகிட்டே போகும், அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து செல்ஸ் இன் பேரலல். செல்ஸ் இன் பேரலல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன் அப்படின்னா 3 மார்க்ஸ்ல கொஞ்சம் ரிப்பீட்டடா ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப இந்த கான்செப்டை கிளியரா பார்த்துக்கணும். செல்ஸ் இன் பேரலல்லாம் எப்படின்னு தெரியும். அதே மாதிரி செல்ஸை பேரலா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாசிட்டிவ் எல்லா பாசிட்டிவும் ஒரு சைட் கனெக்ட் ஆயிருக்கும், எல்லா நெகட்டிவும் ஒரே சைட் கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம பேரலல் கனெக்ஷன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கிளியரா தெரியணும். பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கும், பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். கரண்ட் மட்டும் என்ன ஆயிடும்னா ஸ்பிளிட் ஆகிட்டே வரும். I1 plus I2 plus I3 3 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்பிளிட் ஆகிட்டே வரப்போகுது. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா நான் டூ செல்ஸ்ன்னு வச்சு போட்டுக்கிறேன். 2 செல்ஸ் பேரலா கனெக்ட் பண்ண போறோம். டயக்ராம் நம்மளே ஒன்று போட்டுக்கலாம். நீங்க பொட்டன்ஷியல் கொடுத்துட்ட அப்படின்னா 2 செல்ஸ் போட போறேன். செல்ஸ் போடுறப்ப அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்க வரும்போது செல்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் ஐன்றது இங்க இருக்கும் போது இந்த ஜங்ஷன்ல இருந்து என்ன ஆயிடும், I1 I2 பிரிஞ்சிடும். அதே மாதிரி இது இஎம்எஃப் ஆஃப் செல் E1, இது இஎம்எஃப் ஆஃப் செல் E2, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 R2. அதே மாதிரி இந்த செல்ஸ் எப்பவுமே ஒரு பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுங்க. சரிங்களா? எப்பவுமே ஒரு டாட்டட் லைன்ல பாக்ஸ் பண்ணி காமிச்சிடும். அப்பதான் அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட பாக்ஸ் பண்ணி காமிச்சிடும். இப்போ பி கேபிட்டல் வி இந்த இடத்துல இருக்கிறது கேபிட்டல் வி. இந்த கேபிட்டல் வி இஸ் ஈக்குவல் டு V1 ஸ்மால் V1 பிளஸ் V இஸ் ஈக்குவல் டு எல்லாமே பேரலல்ன்றதால பொட்டன்ஷியல் சேமா தான் இருக்கும். V1 சேமா இருக்கும், V2 சேமா இருக்கும், எத்தனை இருந்தாலும் சேமா இருக்கும். பட் கரண்ட் வந்து I இஸ் ஈக்குவல் டு I1 plus I2. சரியா? ஸோ கரண்ட் மட்டும் ஸ்பிளிட் ஆகிட்டே போகுது. ஓம்ஸ்ல தெரியும் V இஸ் ஈக்குவல் டு IR. அப்போ I வேணும்னா என்ன பண்ணுவோம், V by Rன்னு போடுவோம். Vக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா EMF ஆஃப் த செல் ரிலேஷன் தெரியும். கேபிட்டல் E அப்படின்னா கேபிட்டல் V பிளஸ் ஸ்மால் v. சரியா? ஸ்மால் v வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்மால் v வேணும் அப்படின்னா E மைனஸ் b. சரியா? இப்போ நம்ம கரண்டோட ரிலேஷனை பார்க்கலாம். எப்படி போட்டு வரோம்னா I தான் நம்மளுக்கு தேவை. I1 வேணும் அப்படின்னா V1 இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் ட்ராப், அந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்
சரியா? இப்போ v1 வேணும்னா அதோ இந்த ரிலேஷன் இங்க போட்டு வந்துடலாம். ஸ்மால் v1 வேணும்னா e1 மைனஸ் v தான் நான் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் பொட்டன்ஷியல் சேமா தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் v2 வேணும்னா e2 மைனஸ் v. சரி, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பாருங்க எந்த ரிலேஷன்னா இந்த ரிலேஷன் எடுத்துக்கிறேன். I என்ன எடுத்துங்க, I is equal to I1 plus I2வா. I1க்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். V1க்கு பதில் E1 மைனஸ் V டிவைடட் பை R1. அதே மாதிரி I2க்கு சேம் தான் வரப்போகுது. I2 அப்படின்னும் போது V2 பை R2. V2க்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். E2 மைனஸ் V டிவைடட் பை R2. இப்போ இதுல இருந்து அப்படியே நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்னா இதை தனித்தனியா போட்டுப்போம். E1 பை R1 மைனஸ் V பை R1 பிளஸ் E2 பை R2 மைனஸ் V பை R2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இஎம்எஃப்லாம் ஒரு சைடு, V எல்லாம் ஒரு சைடு எடுப்போம். I is equal to E1 by R1 plus E2 by R2. இந்த மைனஸ் V காமனா எடுத்துட்டு இதை என்ன பண்ணிக்கலாம்னா 1 by R1 plus 1 by R2. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்துட்டு இந்த ரிலேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் பாருங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா நான் வரும் பாரு. I is equal to கீழே R1 R2 R1 R2. அப்ப இங்க நான் வந்துடும் E1 R2 plus E2 R1 minus V. இதுக்கும் நான் R1 R2 போட்டேன்னா R1 plus R2. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் v இங்க இருக்கு பாருங்க. ஸ்மால் v is equal to E minus இந்த ரிலேஷன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ரிலேஷன் அப்படின்னும் போது இதை கூட தான் கம்பேர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம B கேபிட்டல் B, இந்த B தான் தேவையில்ல. அப்ப இந்த B மட்டும் நான் இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப மைனஸ்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். B இன்டூ R1 பிளஸ் R2 டிவைடட் பை R1 R2 ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்க போகுது. E1 R2 பிளஸ் E2 R1 டிவைடட் பை R1 R2. இந்த I இந்த சைடு வந்துட போகுது மைனஸ் I. நம்மளுக்கு V மட்டும் தானே வேணும். அப்ப இது மல்டிபிள்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகும். V is equal to E1 R2 plus E2 R1 divided by R1 R2. இந்த என்டையர் டேர்ம் அந்த சைடு டிவிஷன்ல வருமா? சரி, இன்னொரு முறை போட்டுக்கலாம், இன்னொரு ஸ்டெப் கூட போட்டுக்கலாம். R1 plus R2 divided by R1 into R2. இப்போ இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தனித்தனியா போட்டு அதை ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். V is equal to E1 R2 plus E2 R1 divided by R1 R2. இது ரெசிப்ரோகேட் ஆச்சுன்னா R1 R2 மேல வந்துடும் டிவைடட் பை R1 plus R2. இந்த மைனஸ் அப்படியே இருக்க போகுது. மைனஸ் I இது ரெசிப்ரோகேட் ஆச்சுன்னா R1 R2 டிவைடட் பை R1 plus R2. சரி, இப்போ எது இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. இந்த இது கேன்சல் ஆயிடும். அப்போ B is equal to E1 R2 plus E2 R1 divided by R1 plus R2 minus I into R1 R2 divided by R1 plus R2. இதுதான் வந்து போன முறையே இதுதான் கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரிலேஷன்ல இருந்து E is equal to capital V plus small v. இந்த ரிலேஷனோட கம்பேர் பண்ண அப்படின்னா V is equal to E minus I R. ஸோ இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். V இடத்துல இந்த V அப்படியே இருக்கு. EMF பதில் இந்த என்டையர் டேர்ம் இருக்கு, I இருக்கு, R. அப்ப ஈக்குவலன்ட் EMF பண்ணும்போது இந்த டேர்ம் ஈக்குவலன்ட் EMF பண்ணும்போது இந்த என்டையர் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். R ஈக்குவலன்ட்னா இந்த என்டையர் டேர்ம், அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டா முடிஞ்சிச்சு. சரியா? பை கம்பேரிங் த ஜெனரல் ஈக்குவேஷன் போட்டு ஈக்குவலன்ட் EMF
EMF ஈக்குவலண்ட் அப்படின்னும் போது E1 R2 plus E2 R1 divided by R1 plus R2. I equivalent அப்படின்னும் போது R1 R2 divided by R1 plus R equivalent, small r equivalent. சரி, R equivalent இதை எப்படினோ போட்டுக்கலாம்னா 1 by R equivalent அப்படின்னும் போது 1 by R1 plus 1 by R2. நம்ம ரெசிஸ்டர் பேரலல்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அதே ஃபார்முலா தான் வந்திருக்கும். சரியா? ஸோ சீரீஸ்ல இஎம்எஃப்பும் ஆட் ஆகிட்டே போகும், ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆகிட்டே போகும். இந்த இடத்துல வரும்போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிடும். 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2. இஎம்எஃப் வந்து அப்படியே ஆப்போசிட்டா மல்டிபிள் ஆகி வரும். E1 R2 plus E2 R1 divided by R1 plus R2. நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப் லாஸ். கிர்ச்சாஃப் லாஸ்ல ரெண்டு லாஸ் இருக்கு, ஜங்ஷன் லா, லூப் லா. ஜங்ஷன் லா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். சரியா? கிர்ச்சாஃப் லால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா பார்த்து வச்சுக்கணும். 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கூட இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேட்டு செகண்ட் ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு அதுல எவ்வளவு கரண்ட் அப்படிலாம் கேட்பாங்க. சரியா? இப்போ ஓம்ஸ் லால வந்து நான் டிராபேக்னா சிம்பிளான சர்க்கியூட்ல மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்லாம் வந்துச்சுன்னா இந்த கிர்ச்சாஃப் லூப் ரூலும் ஜங்ஷன் ரூலும் தான் யூஸ் பண்ணுவோம். ஜங்ஷன் ரூல் ரொம்ப சிம்பிளா முடிச்சலாம். என்னன்னா the algebraic sum of the current at the junction in electric network is 0. அப்படின்னா இந்த ஜங்ஷன் அப்படின்னா ஒரு இப்போ இது சிங்கிள் ஒயர் இருந்துச்சுன்னா இதுல எந்த ஒரு ஜங்ஷனும் இருக்காது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் வந்து இங்க ஜாயின் ஆகுதுன்னா இந்த பாயிண்டா நம்ம ஜங்ஷன் சொல்லிக்கலாம். சரியா? இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு இப்போ சப்போஸ் கரண்ட் இப்படி வருது, இப்படி வெளியில போகுது, இதுலயும் கரண்ட் உள்ள வருது அப்படின்னா இது I1 I2 இது I3ன்னு எடுத்திருந்தோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி பண்ணலாம்னா சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங்லாம் ஒரு சைடு, சம் ஆஃப் கரண்ட் லீவிங்லாம் ஒரு சைடு. அப்ப I1 plus I2 லீவிங்லாம் வந்து ஒரு சைடு I3. ஸோ இதை எப்படியோ மென்ஷன் பண்ணலாம், I1 plus I2 minus I3 equal to 0. சரியா? algebraic sum of current at any junction in electric network is 0. அப்படின்னா sum of current entering the junction is equal to sum of the current leaving. ஸோ சைன் கன்வென்ஷனா உள்ள வரதெல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்துங்க, வெளியில போறதெல்லாம் நெகட்டிவ்னு எடுத்துங்க. சரியா? ஸோ இதுல நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், இந்த பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஜங்ஷன் ரூல் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிர்ச்சாஃப் செகண்ட் லா, அதை வந்து வோல்டேஜ் லாவும் சொல்லலாம், லூப் லாவும் சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா பாத்துங்க. The algebraic sum of all the potential drop and the EMF along any closed path in electric network is 0. இது வோல்டேஜ் தான் கால்குலேட் பண்ண போறோம். இப்போ ஒரு பேட்டரி இந்த செல்ல இருக்கு அப்படின்னா இந்த EMF is equal to அதுல இருக்கிற எல்லா பொட்டன்ஷியல் டிராப்புக்கும் ஈக்குவலா இருக்க போகுது. The algebraic sum of all the potential drop and EMF along any closed path in electric network is 0. இதுல ஒரு ரெண்டு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா எந்த சம் கேட்டாலும் போடலாம். அந்த சைன் கன்வென்ஷன் எப்படி நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டே நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு ரெசிஸ்டர், ரெண்டு ரெசிஸ்டர் கூட போட்டோம் அப்படின்னா பேட்டரியில இருந்து கரண்ட் ஃப்ளோ பாசிட்டிவ்ல இருந்து வரப்போகுது. சரிங்களா? ABCD. இப்ப ரெண்டு பாயிண்ட கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லூப்பை கிளியரா போட்டுக்கலாம். லூப் இப்ப இதுக்கு எப்படி எடுக்கணும்னா நம்ம தேவையான லூப் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ABCD லூப் இந்த டைரக்ஷன்ல நான் எடுக்கிறேன். சரியா? லூப் இந்த டைரக்ஷன்ல எடுக்கிறேன். இப்ப இதோட ரெசிஸ்டன்ஸ் R1 R2 இதுல சேம் கரண்ட் போகுது, INA கூட எடுத்துக்கலாம், இப்படியே போகுது. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை எங்கெங்கெல்லாம் பேட்டரி வருது, எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டர் வருது, அதை தான் நம்ம நோட் பண்ணணும். இங்க ஒரு பேட்டரி இருக்கு, இங்க ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு. பேட்டரியோட சைன் எப்படி போடணும் அப்படின்னா ABCD இந்த டைரக்ஷன்ல போறோமா, பேட்டரியோட எண்டிங்ல பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா பாருங்க, அந்த சிம்பிளா போட்டிருக்கேன். பேட்டரிக்கு எண்டிங்ல என்ன இருக்குன்னு பாருங்க, எண்டிங்ல என்ன இருக்கோ அதை போட்டுருங்க. இப்ப லூப் இந்த சைட் போறோமா, இந்த சைட் போறப்ப எண்டிங்ல இது 10 வோல்ட்னு எடுத்துக்கிறேன். எண்டிங்ல நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் தானே இருக்கு இப்படி போகும்போது, அப்ப -10ன்னு எடுத்துக்கணும். இப்ப நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் பார்க்கும்போது கரண்ட் டைரக்ஷனும் லூப்
டைரக்ஷன் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணுங்க. கரண்ட்டும் லூப் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா பாசிட்டிவ் யூஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட கிளியரா ஞாபகம் வச்சுன்னா எந்த சர்க்யூட்டை வேணா ஈஸியா போட்டுடலாம். பேட்டரிக்கு நம்ம போற லூப் டைரக்ஷன்ல பேட்டரிக்கு எண்டிங்ல என்ன இருக்கோ அந்த சைனை போடணும். நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டர்ல போற கரண்ட்டும் லூப் டைரக்ஷனும் சேமா இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம். கரண்ட் ஒரு சைட் போது நம்ம லூப் ஆப்போசிட் டைரக்ஷனை கொண்டு போறோம் அப்படின்னா அப்ப பாசிட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப இதுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம இப்ப ஸ்ட்ரெயிட்டா இந்த சர்க்யூட்டுக்கே போட்டுடலாம் கூட. இப்ப ஸ்ட்ரெயிட்டா இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா பேட்டரி எண்டிங் சைன்ல என்ன இருக்கோ அது போட்டுக்கணும். அதே மாதிரி ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா நெகட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாசிட்டிவ். ஸோ லூப்ப ஏபிசிஏ இந்த லூப்பை எங்க எடுத்திருக்காங்கன்னா ஏபிசிஏ. ஸோ இப்படி போகுது லூப்பு. சரியா? இப்படி போகுது. ஸோ லூப்போட டைரக்ஷன் இப்படி எடுக்கிறோம். அதனாலதான் இந்த ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்காங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இதுல என்ன பேட்டரி இருக்குன்னு பார்க்கலாம். E1 எண்டிங்ல என்ன இருக்கு? நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்ப -E1. நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் இருக்கு. ரெசிஸ்டர்ல இப்ப இதுல கரண்ட் ஃப்ளோ பாசிட்டிவ் இருக்கு. அப்ப கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்கு. லூப் நம்ம இந்த சைடு எடுத்துட்டு போறோம். ஆப்போசிட்ல இருக்கா? அப்ப பிளஸ் அதோட பொட்டன்ஷியல் என்னும் போது இதுல போற கரண்ட் அதோட ரெசிஸ்டர் I1 R1. இங்க எந்த ரெசிஸ்டரும் இல்ல. இப்ப இங்கேயும் என்ன ஆகுது பாருங்க, லூப் இப்படி போகுது, கரண்ட் ஆப்போசிட்ல வருது. அப்ப கண்டிப்பா பிளஸ் தான் வரப்போகுது. அப்ப அதுல போற கரண்ட் அதோட ரெசிஸ்டர் I1 I2 into R2 equal to 0. இந்த லூப் எப்படி எடுத்திருக்கோம்? ABCA. இப்ப இதே லூப்ப நான் ஆப்போசிட்ல எடுத்தேன்னா என்ன வரும்னு பாருங்க. ACBAன்னு எடுக்கிறேன்னு வச்சுங்க. ACBA. இப்ப லூப் இந்த சைட்ல போகுது. அப்ப என்ன நடக்கும் பாருங்க. ஏசியா இதுல கரண்ட்டும் இப்படிதான் போகுது, லூப்பும் இப்படிதான் போகுது. ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? நெகட்டிவ் I1 I2 into R2. இப்ப இங்க வருது. இங்கேயும் என்ன ஆக போகுது? ரெண்டுமே லூப்பும் இந்த டைரக்ஷன்ல போகுது, கரண்ட்டும் இந்த டைரக்ஷன்ல போகுது. அப்ப -I1 R1. பேட்டரியோட எண்டிங்ல இங்க போய் இப்படி முடியுதா? எண்டிங்ல பாசிட்டிவ் தான் இருக்கு. அப்ப +E1 equal to 0. சரியா? ஆக மொத்தத்துல ரெண்டுமே ஃபைனலா ஒன்னாதான் கிடைக்கும். சரிங்களா? இப்ப இந்த லூப்பை செக் பண்ணி பார்த்தலாம் பாருங்க. ACDA இந்த டைரக்ஷன்ல போகுது. இப்ப இங்க பாருங்க, கரண்ட்டும் நம்ம போற லூப்பும் சேமா. லூப் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் ACDA. அப்ப கரண்ட்டும் லூப்பும் சேம் டைரக்ஷன்ல போகுது. மைனஸ் போட்டுப்பீங்க. -I1 plus I2 into R2. இப்ப இங்கேயும் கரண்ட் இப்படி போகுது, லூப்பும் இப்படியே போகுது. அப்ப -I2 R3. பேட்டரியோட எண்டிங் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப +E2 equal to 0. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. பேட்டரியோட எண்டிங்ல என்ன சைன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும். பேட்டரியோட எண்டிங்ல என்ன சைன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிப்பேன். இப்ப கரண்ட்டும் லூப்பும் நம்ம போற கரண்ட் டைரக்ஷன் எப்படி போகுது, லூப்பும் இதே டைரக்ஷன்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது அங்க நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துப்போம். கரண்ட் இப்படி போகுது, லூப் நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுக்கிறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல பாசிட்டிவ் எடுப்பேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டை கிளியரா தெரிஞ்சு வச்சுங்க.